தமிழ் உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள மகாலிங்கநாதர் ஆலயம் தான் பார்க்க போறோம். செஞ்சி என்றாலே நம் மனதில் நினைவுக்கு வருவது செஞ்சி கோட்டை. நம்ம எல்லாருமே ராஜா கோட்டைக்கு போயிருப்போம், ராணி கோட்டைக்கு போயிருப்போம். அந்த ராணி கோட்டைக்கு நேர் எதிர்ப்புறமாக ஒரு குகைக்குள்ள சிவபெருமான் சுயம்புலிங்கமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். அதோ தெரியுது பாருங்க, அதுதான் கோவில். பாறையை கொடைஞ்சி அழகா கோவில் கட்டியிருக்காங்க. கோவிலுக்கு முன்னாடி அழகிய மண்டபமும் இருக்கு. பல முனிவர்களும் சித்தர்களும் தவம் செய்து வழிபட்ட சுயம்புலிங்கம் தான் உள்ள இருக்கு. மண்டபத்து தூண்களில் அழகிய சிற்பங்கள் உள்ளன. ஒரு மங்கையின் சிற்பமும் மேலே விநாயகரின் சிற்பமும் உள்ளது. ஒவ்வொரு தூண்களிலும் 4 புறமும் 3 சிற்பங்கள் என அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. செஞ்சி கோட்டை மிகவும் பழமையான கோட்டை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோட்டையாகும். அந்த செஞ்சி கோட்டை கட்டுவதற்கு முன்னாடியே இந்த கோவில் இருந்திருக்கு. இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில்ன்றதுனால இந்த கோவிலின் வரலாறும் கட்டப்பட்ட ஆண்டும் சரியாக கணக்கிடப்படாமல் இருக்கு. தூண்களில் மகிஷாசுரவர்த்தினி வதம் செய்வது போன்ற காட்சிகளும், ஆஞ்சநேயரின் சிற்பமும், சிவலிங்கமும், யாழிகளும் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலின் வெளிப்பகுதி. மண்டபத்திற்கு அருகில் இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். மகாலிங்கநாதர் காட்சி தருகிறார். இருட்டான குகைக்குள்ள ஜோதி ஒளியில சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கின்ற மாதிரி இருக்கு. காண கிடைக்க அபூர்வமான காட்சிங்க. எல்லாரும் சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயம். சுவாமியோடைய நாக கிரீடம் இங்க இருக்கு. கோவில் கருவறையை சுற்றியுள்ள குகை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த குகையுடைய தாய்ப்பாறையில் உருவான சுயம்புலிங்கத்தை தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த குகையின் மேல் பகுதியை பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இது தாங்க கோவில். பாறையை மேல் தளமா வச்சுதான் இந்த கோவிலை அழகா கட்டியிருக்காங்க. இங்க அம்மன் சிலையும் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்கில் அது முற்றிலும் சிதலமடைஞ்சு இருக்கு. இந்த மலையின் பாறையில சிவலிங்கமும் சிவபெருமானின் ஓவியங்களும் அழகா வரைஞ்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு மேல் பகுதியிலையும் குகை இருந்திருக்கு. ஆனா இப்போ முற்றிலும் சேதமடைஞ்சு இருக்கு. அதோ தெரியுது பாருங்க ராணிக்கோட்டை. ராணிக்கோட்டைக்கு நேர் எதிராக தான் இந்த கோவில் இருக்கு. ராணிக்கோட்டைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த சிவலிங்கம் தான் இங்க இருக்கு. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம்லாம் சரியா இல்லைங்க. ஆனா நீங்க போகும்பொழுது கோவில் பூட்டி இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தீபாராதனை காட்டுவாங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.